அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். நமது சேனலை அதிகமானவர் பார்க்கிறீர்கள், ஆதரவு தருகிறீர்கள். ஆனால் சப்ஸ்கிரைபர் யாரும் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கை வச்சா தான் நமக்கு அடுத்தடுத்த அப்டேட் போடுறதுக்கு ஒரு விருப்பம் வரும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதிமுக 2ஆக உடைந்தது, பிளந்து விட்டது அப்படின்னு நாம் அதை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி இவிஎம் மிஷினில் முறைகேடு நடந்துள்ளதா, அதை பற்றி நாம் பேச போகிறோம். 3 மாநில முதலமைச்சர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது இவிஎம் மிஷினில் முறைகேடு நடந்துள்ளதாலா இல்லதை எஸ்ஐஆர் நடக்கும்போது இது சரி செய்யப்பட்டதா என்றெல்லாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த 3ஐ பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதிமுக 2ஆக உடைந்து விட்டது. வேலுமணி, சி.வி. சண்முகம், எடப்பாடி. அதிமுக ஒரு பேர் போன கட்சி. அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அந்த கட்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களிடமும் சசிகலா அவர்களிடம் கையில் இருக்கும் பொழுது அந்த கட்சி மிக பலமான கட்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கட்சி 2ஆக உடைந்துள்ளது. அந்த கட்சி உடைந்ததற்கு முக்கிய காரணம் யார் என்றால் பிஜேபி அரசு என்று சொல்லப்படுகிறது. அந்த கட்சி வெறும் 54 இடங்களை மட்டுமே வென்றுள்ளது. மீதி பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அந்த கட்சிக்குள் பூகம்பம் வெடித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி என்று இக்கட்சிக்கு பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து தொடர் தோல்வியை சந்திக்கிறது என்று அதிமுக தொண்டர்கள் மற்றும் சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி இவர்கள் எல்லாரும் ஓரணியில் திரள ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைய கால சூழ்நிலை என்னவென்றால், எடப்பாடியின் கதி ஐயோ. ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் என்ற எண்ணங்கள், கண்ணோட்டங்கள் எல்லாருக்கும் முன்னாலே தெரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் சி.வி. சண்முகம், வேலுமணி இவர்கள் பக்கத்தில் 30 எம்எல்ஏக்களும், எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் 17 எம்எல்ஏக்களும் இருப்பதாக இருக்கிறது. நாம் சட்டமன்றத்தில் இருவரும் உடைந்ததை நாம் கவனித்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை, வேலுமணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்தால் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். உடைந்து நொறுங்கிய அதிமுக மீண்டும் உயிர் பெறுமா? உயிர் பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேலுமணி மூலம் வருகின்ற 30 எம்எல்ஏக்களும் விஜய்க்கு ஆதரவு தருவதாக கூறப்படுகிறது. விஜய் அதை ஏற்றுக்கொள்வாரா என்பது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் வேலுமணியிடம் விஜய் பேசுவதாகவும் ஆள் அனுப்பி பேச சொல்லுவதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. அவர்கள் யார் என்று நாம் பார்த்தால் விஷ்ணு ரெட்டி மற்றும் அபினேஷ் இவர்கள் மூலம் வேலுமணியிடம் பேசுவதாக கூறப்படுகிறது. வேலுமணியிடம் இருக்கும் 30 எம்எல்ஏக்களுக்கும் ஆதரவாக பணம் செலவழிக்க, அவர்கள் கேட்கின்றதை கொடுக்கிற மனநிலைக்கு யார் வந்துள்ளார் என்றால், சமீப காலத்தில் அதிமுகவில் சேர்ந்து லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற ஆதவ் அர்ஜுனா மாமியார் லீமா ரோஸ் இவர்தான் 30 எம்பிக்களையும் கையில் எடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து பணங்களையும் கொடுக்கிறார். ஏனென்றால்
இந்த லீமா ரோஸ் சாதாரண மாவட்ட செயலாளருக்கு மாருதி பர்டா வாங்கி கொடுத்திருக்கிறார், அந்த கார் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 30 எம்எல்ஏக்களை கையில் வாங்குவதற்கு 1000 கோடி ரூபாய் செலவழிக்கவும் அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். அவர்கள் கையில் லிக்விட் கேஸாக 1000 கோடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த லீமா ரோஸ் அமைச்சராக வேண்டும் என்ற முழு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் 30 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தால் 3 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் என்ற பேரம் பேசப்பட்டு இருக்கிறது. செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கம்யூனிஸ்டோ அல்லது சிபிஎம்மோ பிசிகேவோ இவர்களுக்கு ஆதரவு இல்லை என்று கூறிவிட்டால், அல்லது நாங்க சட்டசபைக்கு அவர்களுடைய எம்ஏக்களை வராம இருந்தாலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது வேற நீதிமன்றத்தில் கருப்பையா என்பவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுள்ளார். அவர் நீதிமன்றத்திற்கு போய் உயர் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை பெற்று வாங்கியிருக்கிறார். கருப்பையா போட்டியிட்ட தொகுதியில் மறு உத்தரவு வர வரைக்கும் அவர் சட்டமன்றத்திற்கு போகக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இது 119ஆக குறைந்துள்ளது. தபால் வாக்கு எண்ணிக்கை திருப்பூர், சிவகாசி இந்த 2 தொகுதியில் உள்ள தபால் வாக்குகள் மாறி விழுந்துள்ளது என்று உயர் நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் திமுக ஆதாரத்தை கொடுத்துள்ளது. இதனால் உயர்நீதிமன்றம் மறு வாக்கு சீட்டு என்ற வரைக்கும் டிவிகே வேட்பாளர் சீனிவாசன் சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு ரெட்டி, அபினேஷ் இவர்கள் விஜய் கட்சிக்கு அதிமுக ஆதரவு கொடுக்கிறது என்று வேலுமணி கூறுகிறார். இந்த சமயத்தில் அமைச்சர் பதவியும் இதில் வழங்கப்படுகிறது. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எல்லா காரியமும் அதிமுகவில் முடிந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து தூக்குவதற்கு முடிவு பண்ணிவிட்டார்கள். இருந்தும் பிஜேபியிலிருந்து சிக்னல் வரவில்லை. வேலுமணி யார் என்றால் RSS ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர். இவர் ஜக்கி தேவுக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜக்கி தேவுக்கு மிக முக்கியமானவர். இவர் RSS காரர். CV சண்முகம் இதைத்தான் சொல்லுகிறார். ஏனென்றால் இது பிஜேபியில இருந்து இன்னும் சிக்னல் வேலுமணிக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தவுடன் இவர்கள் விஜய் கட்சியில் இணைவதற்கு, கூட்டணியில் இணைவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் இணைந்தால் விசிக, கம்யூனிஸ்ட், சிபிஎம், காங்கிரஸ் இந்த 3ம் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கும். இதில் விசிக, சிபிஎம், முஸ்லிம் கட்சி, இந்த கட்சி எல்லாமே திருப்பியும் டிஎம்கே இணைந்து விடுவார்கள். ஏன்னா இவர்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் மட்டும் தனியாக, தன்னந்தனியாக நடுரோட்டில் நின்ற அளவு மாதிரி நின்று கொண்டிருப்பார்கள். இதைத்தான் சொல்லுகிறது. இந்த லீமா ரோஸ்னுடைய ஐடியாவின் மூலமாவே அதிமுக 2ஆக உடைக்கப்பட்டு அவர் அமைச்சர் பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவில் அவர்கள் அத்தனை பேருக்கும் போதுமான தொகைகளை கொடுத்து 30 MPக்களை பிடித்து விட்டார்கள். இதுல ஒரு மிகப்பெரிய ஒன்று என்னென்றால் 30
எம்எல்ஏக்கள் மட்டும் அதிமுகவிலிருந்து வந்தால், வேலுமணியுடன் வந்தால் கட்சி தாவல் சட்டம் உருவாகும். இந்த கட்சி தாவல் சட்டத்தை தீர்க்க 2 எம்எல்ஏக்கள் 32ஆக மாறினால் கட்சி தாவல் சட்டம் மறையும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கட்சி தாவல் சட்டத்தை கொண்டு வந்தால் 2 எம்எல்ஏக்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் கட்சி தாவல் சட்டம் பாயாது. இது சபாநாயகர் நினைத்தால் ஒரு முடிவு எடுக்கலாம் சட்டமன்றத்தில். இவ்வளவு நெருக்கடிகள் போய்கொண்டிருக்கிறது. அதிமுக முழுமையாக காலியான ஒரு கண்டிஷனுக்கு போய்விட்டது. ஓபிஎஸ் நிலைமைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகிவிட்டது. மேலும் இன்னொன்று என்றால் 3 மாநில முன்னாள் முதலமைச்சர்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறார்கள். இவிஎம் மிஷின் உடைய வேலையா அல்லது எஸ்ஐஆர் வேலையா என்று சிந்திக்க கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர் தொகுதியில் எஸ்ஐஆர் பணியை செய்த ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி இப்பொழுது பிஜேபி அரசு அமைந்தவுடன் அங்குள்ள முதலமைச்சர் பதவியேற்றுக்கொண்ட அவருக்கு அதிகாரியாக, சிறப்பு அதிகாரியாக இந்த சயன் குப்தாவை கொண்டிருக்கிறார். இந்த சயன் குப்தா யார் என்றால், மேற்கு வங்க தொகுதியில் எஸ்ஐஆர் பணியை செய்து வந்தவர். இவர் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி போட்டியிட்ட தொகுதியில் கிட்டத்தட்ட 50,000 வாக்காளர்களை நீக்கி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் தான் மம்தா பானர்ஜி அந்த இடத்தில் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் மம்தா தொடர்ந்திருக்கிறார். உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் 93 கோடி மக்களுடைய வாக்குகளை எண்ணுவதற்கு எத்தனை நாள் ஆகும் என்று கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டபோது தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் 12 நாட்கள் போதும் என்று கூறியுள்ளது. ஆனால் இந்த இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று எதிர்கட்சிகள் எல்லாருமே இப்ப போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்திலே மிக தொழில்நுட்பத்தில் மிக சிறந்த தலைவர் ஒருவர், அவர் பெயர் எலன் மாஸ்க் என்பவர். தெளிவாக அவர் சொல்லுகிறார், இவிஎம் மிஷினை வெளியில் இருந்து ஆபரேட் செய்யலாம், அதாவது ஹேக் செய்யலாம், அவர்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் என்று மறுபடியும் அவர் சொல்லுகிறார். இதை இந்திய அரசு இது ஏற்றுக்கொள்ளவில்லை. இவிஎம் மிஷினை வெளியே இருந்து இயக்கலாம் என்று அவர் மறுபடியும் அந்த தொழில்நுட்ப தலைவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். இதை உச்ச நீதிமன்றமும் ஏற்கவில்லை, இந்திய தேர்தல் ஆணையமும் அதை விட்டுவிடுகிறது. காலப்போக்கில் அனைத்தும் பிஜேபி கையில் செல்வதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்து விட்டது. உதாரணமாக மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் அவர் தோல்வி, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிருக்கு, இது கண்மூடித்தனம். காங்கிரஸ் அங்கு உள்ள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் தோல்வி, தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி. இந்த 3 மாநிலத்திலும் முன்னாள் முதலமைச்சர்கள் 3 பேரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில். அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், எஸ்ஐஆர் ஈடுபட்ட அதிகாரிகள் இந்த 3 முதலமைச்சர்களுடைய தொகுதியில் இருக்கும் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் என்று பேச்சுகள் அடிபடுகிறது. 50,000 40,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச மேற்கு வங்கத்தில் இன்று 7,000
வாக்கு வித்தியாசத்தில் தோத்ததாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு 90 இடம் மம்தா பானர்ஜி வந்திருக்கிறார் என்று காட்டினால், நாளைக்கு இதே இவிஎம் மிஷின் இருந்தால், இதே ஓட்டுப்பதிவு இருந்தால் அனைத்தையும் பிஜேபி கைப்பற்றியது என்ற எண்ணம் வரும். ஏன்னா இது நம்ம கூறவில்லை, எலன் மஸ்க் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். வாக்கு மிஷினை ஹேக் பண்ணலாம், வாக்கு மிஷினை வெளியில் இருந்து இயக்கலாம், நீங்க எத்தனை ஸ்ட்ராங் ரூம் போட்டாலும் அதை இயக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். வேற ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொன்னால், தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் 50,000 ஓட்டுகளுக்கு மேலே உள்ளது. ஆனால் அதில் உள்ள உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் மட்டுமே 50,000 பேர். அவர்கள் கூடவா திமுகவுக்கு ஓட்டு வாக்களித்திருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம், கண்ணோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் இவிஎம் மோசடி நடந்துள்ளதா என்ற எண்ணங்கள் பலர் மத்தியிலும் எழுந்துள்ளது. தொடர்ந்து இடதுசாரிகள் கேரளாவில் வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுது பிஜேபி ஜெயிச்சுன்னு காட்டினா அது மோசடி ஆயிரும் சொல்லிட்டு காங்கிரஸ் ஜெயிச்ச மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி? அங்கே இருந்த ஒரு காங்கிரஸில் உள்ள ஒரு RSS முக்கியமான பிரமுகர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 14 அமைச்சர்களும் 102 இடங்களிலும் 14 அமைச்சர்கள் பதவி விலகுவார்கள், தோல்வி அடைவார்கள், 102 இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறும். அப்படியெல்லாம் அவர் தேர்தல் எண்ணுவதற்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். பினராயி விஜயன் தோல்வி அடைவார், பின்னடைவை சந்திப்பார் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அது அப்படியே தேர்தல் முடிவு இவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்திருக்கிறது. அப்படி என்றால் ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும் வாக்குப்பெட்டியில் இவர் போய் பார்த்தாரா? 14 இடத்தில் அமைச்சர்கள் தோல்வி அடைப்பார்கள், 120 இடத்தில் நாங்க வருவோம் சொல்லி, இதில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. இவர் RSSல சகாப்தம் என்ற போருக்கு தீபத்தை ஏற்றினவர். அதை பற்றி இன்று வரைக்கும் கேட்டால் அவருக்கு அதை பற்றி அவர் சொல்லவில்லை. இவ்வளவு காலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்தது இவிஎம் மிஷின். இன்றொன்று SIR ஃபார்மில் அவருக்கு வாக்களிப்பவர்களுடைய பெயர்களை நீக்கிவிட்டதா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளது. இந்த இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கினால் தவிர தொடர்ந்து பிஜேபி நினைத்த காரியங்களை இவர்கள் சரி செய்வார்கள் என்று எண்ணப்படுகிறது. உதாரணத்திற்கு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டது. SIRல் அவர்களுடைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்களா என்ற ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொளத்தூருக்கு மறு தேர்தல் வருமா என்ற எண்ணங்கள் பொதுமக்களிடமும் திமுக சொந்தங்களிடையும் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொளத்தூருக்கு தேர்தல் வருமாயினில் SIRல் திமுகவுக்கு சாதகமான உள்ள அனைத்து ஓட்டுகளையும் SIR ஃபார்மில் எடுக்கப்பட்டது, நீக்கிவிடப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று பொதுமக்களாகிய மற்றும் அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகின்றனர். இதை பற்றி மேலும் அப்டேட்டுகளை நம்ம சமூகத்தின் குரல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டே இருக்கிறோம். எங்கள் சமூகத்தின் குரலை அடிச்சு போடும் தம்பி முனிய பாத்துக்கோ படல. சரி 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 தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தருகிறோம்.
சமூகத்தின் குரலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கினால் தவிர தொடர்ந்து பிஜேபி நினைத்த காரியங்களை இவர்கள் சரி செய்வார்கள் என்று எண்ணப்படுகிறது. உதாரணத்திற்கு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டது. எஸ்ஐஆரில் அவர்களுடைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்களா என்ற ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொளத்தூருக்கு மறு தேர்தல் வருமா என்ற எண்ணங்கள் பொதுமக்களிடமும் திமுக சொந்தங்களிடையும் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொளத்தூருக்கு தேர்தல் வருமாயினில் முன்னாள் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் என்ற எண்ணங்கள் எழுந்திருக்கிறது. எஸ்ஐஆரில் திமுகவுக்கு சாதகமான உள்ள அனைத்து ஓட்டுகளையும் எஸ்ஐஆர் ஃபார்மில் எடுக்கப்பட்டது, நீக்கிவிடப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று பொதுமக்களாகிய மற்றும் அரசியல் விமர்சனங்கள் கூறி வருகின்றனர். சமூகத்தின் குரலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.